This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலையை கண்காணிக்க 200 அதிகாரிகள் களத்தில் தீவிர சோதனை. மோசடியில் ஈடுபட்ட எரிபொருள் நிலையங்களுக்கு அபராதம். ஹார்முஸ் நீரிணை மற்றும் செங்கடல் பாதுகாப்பை பலப்படுத்த 12 போர்க்கப்பல்களை அனுப்பும் பிரான்ஸ். ஈரானுக்கு மக்ரோன் கடும் எச்சரிக்கை. விலப்பிண்ட சிறையிலிருந்து கைதி சினிமா பாணியில் தப்பியோட்டம். போலி ஆவணங்களை நம்பி ஏமாந்த சிறை காவலர்கள். பிரான்சில் மார்ச் 15 முதல் 22 வரை உள்ளாட்சித் தேர்தல். பதவியை ராஜினாமா செய்துவிட்டு களமிறங்கும் அமைச்சர்கள். பிரான்சின் செஸ்னே பகுதியில் போலீஸ் அட்டூழியம். கத்தியை காட்டி மிரட்டி 9 லட்சம் யூரோ பிட்காயின் பறிப்பு. சிறை தண்டனைகளை ஒன்றிணைக்க கோரிய முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் சர்கோசியின் மனு தள்ளுபடி. கட்டாய தண்டனையை அனுபவிக்க பாரிஸ் நீதிமன்றம் உத்தரவு. மல்ஹவுஸ் நகரில் மகளிர் தின பேரணியில் தீவிர வலதுசாரிகள் ஊடுருவல். பேரணிக்கு எதிரான இனவெறி கோஷங்களால் பரபரப்பு. ரயில் தாமதங்களுக்காக பயணிகளுக்கு இழப்பீடு வழங்கும் திட்டம் நாளை தொடக்கம். நவிகோ சந்தாதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். ஈரானிய போர் எதிரொலியால் எகிரும் எரிசக்தி விலை. ஐரோப்பிய நுகர்வோரை காக்க வரிகளை குறைக்க ஐரோப்பிய ஒன்றியம் அவசர அழைப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்சில் வாகன எரிபொருள் விலை தொடர்ந்து உச்சம் தொட்டு வரும் நிலையில் 2022ஆம் ஆண்டு கோடை காலத்திற்கு பிறகு முதல் முறையாக டீசல் விலை சராசரியாக ஒரு லிட்டருக்கு 2 யூரோக்கள் கடந்துள்ளன. இந்நிலையில் பெட்ரோல் நிலையங்களில் தற்போதைய சந்தை நிலவரத்துக்கு ஏற்ப சரியான விலையில்தான் எரிபொருள் விற்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க பிரான்ஸ் அரசு நாடு முழுவதும் அதிரடி சோதனைகளை முடுக்கிவிட்டுள்ளது. இதுவரை சுமார் 231 எரிபொருள் நிலையங்களில் நடத்தப்பட்ட இந்த அதிரடி கட்டுப்பாட்டு சோதனைகளில் 15 முதல் 16% வரையான இடங்களில் விலை நிர்ணயத்தில் முறைகேடுகள் நடப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் குறைந்த விலையை காட்டிவிட்டு பெட்ரோல் நிலையத்திற்கு நேரில் வரும் வாடிக்கையாளர்களிடம் அதிக விலையை வசூலித்த மோசடி நிறுவனங்கள் சிக்கியுள்ளன. இதில் விதிமீறலில் ஈடுபட்ட 6% பெட்ரோல் நிலையங்களுக்கு அதிகாரிகள் உடனடியாக கடும் அபராதம் விதித்துள்ளனர். நாட்டில் விலை உயர்வு இருந்தாலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏதும் இல்லை என அரசு உறுதியளித்துள்ளது. முறைகேடுகளை தடுக்க நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் மோசடி தடுப்பு அமைப்பை சேர்ந்த சுமார் 200 அதிகாரிகள் பெட்ரோல் நிலையங்களில் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் 2வது வாரமாக தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் ஹார்முஸ் நீரிணை ஈரானால் மூடப்பட்டுள்ள சூழ்நிலையில் மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடல் பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த பிரான்ஸ் சுமார் 12 போர்க்கப்பல்களை அதிரடியாக அனுப்ப உள்ளது. சைப்ரஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன், சைப்ரஸ் ஜனாதிபதி நிகோஸ் கிறிஸ்டோட்லிட்ஸ் மற்றும் கிரேக்க பிரதமர் கிரியகோஸ் மிட்சோடாகிஸ் ஆகியோருடனான முக்கிய சந்திப்புக்கு பிறகு இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். சைப்ரஸ் தாக்கப்படும் போது ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் தாக்கப்படுகிறது என அவர் ஈரானுக்கு ஆவேசமான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரான் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை மொத்தமாக குறிவைத்து தாக்கியுள்ளதுடன் உலக வர்த்தகத்திற்கு மிக முக்கியமான ஹார்மஸ் நீரிணையை கப்பல் போக்குவரத்திற்கு முழுமையாக தடை செய்துள்ளது. தடையை மீறும் கப்பல்கள் ஈரானின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்ற கடுமையான எச்சரிக்கையாலும் நீரிணை மூடப்பட்டதாலும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $111க்கும் மேலாக கடுமையாக உயர்ந்துள்ளது. இதுகுறித்து பேசிய மக்ரோன், எங்களின் முக்கிய நோக்கம் கடுமையான தற்காப்பு நிலைப்பாட்டை பேணுவதும் ஈரானின் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட அனைத்து நாடுகளுக்கும் ஆதரவளிப்பதும் இறுதியாக ஹார்மஸ் நீரிணையில் போக்குவரத்தை மீண்டும் சீரமைப்பதுமே ஆகும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மக்ரோனின் இந்த போர்க்கப்பல் வியூகம் ஈரான் போரில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பிரான்ஸ் நேரடியாக களமிறங்கியுள்ளது நெருக்கடியான சூழலை உலக அரங்கில் உருவாக்கியுள்ளது. பிரான்சின் சைன் செயின்ட் டெனிஸ் பகுதியில் உள்ள வில்லப்பிண்ட சிறைச்சாலையில் அதிபயங்கரமான குற்றவாளி ஒருவர் போலீசாரின் உதவியுடன் சினிமா பாணியில் தப்பியோடிய சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. கடந்த சனிக்கிழமை காலை சிறைச்சாலையின் வரவேற்பறைக்கு வந்த 3 மர்ம நபர்கள் தங்களை போலீஸ் அதிகாரிகள் என அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளனர். மேலும் விசாரணை நீதிபதியால் கையொப்பமிடப்பட்ட போலியான கைது வாரண்ட் ஒன்றை காட்டி
குறிப்பிட்ட கைதியை விசாரணைக்காக அழைத்துச் செல்வதாக கூறியுள்ளனர். அந்த ஆவணங்கள் உண்மையானவை என நம்பிய சிறை காவலர்கள் எவ்வித சந்தேகமுமின்றி அந்த கைதியை அவர்களுடன் அனுப்பி வைத்துள்ளனர். இதன் பின்னர் காவலில் இருந்து திரும்பி வராததை அடுத்து 2 நாட்களுக்கு பிறகே தாங்கள் ஏமாற்றப்பட்டதை சிறை அதிகாரிகள் உணர்ந்துள்ளனர். தப்பியோடிய நபர் கனிட்டோ என அழைக்கப்படும் 21 வயதான இலியாஸ் கேர்போஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல் திருட்டு உட்பட 11 கொடூர வழக்குகளில் தொடர்புடைய அதிபயங்கர குற்றவாளியாவார். குறிப்பாக 2022 பிரபல நட்சத்திர சமையற் கலைஞர் சைமன் சன்னோனியை தாக்கியதற்காக 7 ஆண்டு சிறை தண்டனை அனுபவித்து வந்த இவரே முன்னாள் PSG கால்பந்து அணி கால்கீப்பர் கியான்லூகி டோனாருமாவின் வீட்டில் சுமார் 5 லட்சம் யூரோக்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தின் மூளையாக செயல்பட்டவர் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. சிறைத்துறையில் இன்னும் பழமையான காகித அடிப்படையிலான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதே இந்த மாபெரும் பாதுகாப்பு மீறலுக்கு காரணம் என தொழிற்சங்கத்தினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். முன்மாதிரியற்ற இந்த தப்பியோடல் குறித்து தற்போது தீவிர விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. பிரான்ஸ் முழுவதும் அடுத்த வாரம், அதாவது மார்ச் 15 தேதி முதல் 22ஆம் தேதி வரை சுமார் 34,875 மேயர்களை தேர்ந்தெடுக்கும் மாபெரும் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. பிரான்சின் அரசியல் களத்தை பொறுத்தவரை இந்த மேயர் தேர்தல் என்பது அடுத்து வரவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கான மிக முக்கிய முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகிறது. இதனாலேயே சில முக்கிய அமைச்சர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மேயர் தேர்தலில் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர். மேலும் பல பிரபலங்கள் அரசியலில் புதிதாக காலடி எடுத்து வைக்கவும் இந்த தேர்தலை ஒரு முக்கிய தளமாக பயன்படுத்துகின்றனர். இந்த உச்சக்கட்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் எடுக்கப்பட்டு வரும் பல்வேறு கருத்து கணிப்புகளில் குடியேற்றவாசிகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்ட தீவிர வலதுசாரி கட்சியான நேஷனல் ராலி கட்சிக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் உள்ளதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இருப்பினும் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 35,000 மேயர்களை தேர்ந்தெடுக்கும் இந்த மாபெரும் தேர்தலின் முடிவுகளை இப்போதே துல்லியமாக கணிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். எனவே மார்ச் 22ஆம் தேதிக்கு பிறகு வெளியாகும் தேர்தல் முடிவுகளே எந்த கட்சிக்கு மக்களின் செல்வாக்கு அதிகம் உள்ளது என்பதையும், வரவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதையும் தெளிவாக உணர்த்தும் என அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். இவலின்ஸ் மாவட்டத்தில் உள்ள செஸ்னை பகுதியில் நள்ளிரவில் வீட்டிற்குள் புகுந்த மர்ம கும்பல் ஒன்று தம்பதியினரை கட்டிப்போட்டு சுமார் 9 லட்சம் யூரோக்கள் மதிப்பிலான பிட்காயின்களை மிரட்டி பறித்து சென்றுள்ள சம்பவம் அரங்கேறியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை காலை 8 மணியளவில் முகமூடி மற்றும் கையுறைகள் அணிந்த 20 முதல் 30 வயதுக்குட்பட்ட 3 இளைஞர்கள் தங்களை போலீஸ் அதிகாரிகள் என அறிமுகப்படுத்திக் கொண்டு 58 வயதுடைய ஆண் மற்றும் 59 வயதுடைய பெண்ணின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்துள்ளனர். வீட்டின் உரிமையாளர் கதவை திறந்ததும் அவரை தரையில் தள்ளி தாக்கிய கும்பல் மாடியில் உள்ள அலுவலக அறைக்கு சென்றுள்ளது. அங்கு பெண்ணின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டிய மர்ம நபர்கள் 9 லட்சம் யூரோக்களுக்கு சமமான பிட்காயின்களை உடனடியாக தங்கள் கணக்கிற்கு மாற்றும்படி அவரது கணவரை கட்டாயப்படுத்தியுள்ளனர். இந்த தாக்குதலின் போது குற்றவாளிகள் தங்களுக்கு தலைவன் போன்ற ஒருவருடன் செல்போனில் வீடியோ கால் மூலம் தொடர்பில் இருந்து கட்டளைகளை பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிட்காயின் பரிமாற்றம் வெற்றிகரமாக முடிந்ததும் பெண்ணின் தோள்பட்டையில் காயத்தை ஏற்படுத்திவிட்டு ஆணின் கைகளை USB கேபிளால் கட்டி போட்டுவிட்டு அந்த மர்ம கும்பல் வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த வெள்ளை நிறவேனில் தப்பியோடியுள்ளது. பின்னர் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களை விடுவித்துக் கொண்டு காவல்துறையினரை அழைத்துள்ளனர். காயமடைந்த பெண் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தற்போது இந்த சம்பவம் குறித்து ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல் கடத்தல், ஆயுதமேந்திய திருட்டு மற்றும் குற்றவியல் சதி ஆகிய பிரிவுகளின் கீழ் வெர்சாய்ஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் உத்தரவின் பேரில் கொள்ளை அடக்குமுறை படையணி விசாரணையை தொடங்கியுள்ளது. முன்னாள் பிரான்ஸ் ஜனாதிபதி நிக்கோலஸ் சர்கோசி தன் மீதான பிஸ்முத் மற்றும் பைக்மாலியோன் ஆகிய 2 வேறு வழக்குகளில் வழங்கப்பட்ட தண்டனைகளை ஒன்றிணைக்க வேண்டும் என விடுத்த கோரிக்கையை பாரிஸ் குற்றவியல் நீதிமன்றம் நேற்று திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. பிஸ்முத் வழக்கில்தான் ஏற்கனவே மின்னணு கண்காணிப்பு வளையம் அணிந்திருந்த காலத்தையே பைக்மாலியோன் வழக்கின் தண்டனையாகவும் கருத வேண்டும் என சர்கோசி தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிமன்றம் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திற்கு சட்டவிரோதமாக நிதி பயன்படுத்திய பைக்மாலியோன் வழக்கில் அவருக்கு விதிக்கப்பட்ட 6 மாத கட்டாய சிறை தண்டனையை அவர் அனுபவித்தே தீர வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது.
இந்த தண்டனையும் மின்னணு கண்காணிப்பு வளையத்துடனேயே நிறைவேற்றப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளான பிஸ்முத் வழக்கில் சர்கோசிக்கு ஓராண்டு கட்டாய சிறை தண்டனை விதிக்கப்பட்டு கடந்த ஆண்டு பிப்ரவரி முதல் மே மாதம் வரை அவர் மின்னணு வளையத்துடன் தண்டனையை அனுபவித்திருந்தார். இதற்கிடையே 2007 ஆண்டு தேர்தல் பிரசாரத்திற்காக லிபியாவிடமிருந்து சட்டவிரோதமாக நிதி பெற்றதாக கூறப்படும் மற்றொரு வழக்கின் மேல்முறையீட்டு விசாரணை வரும் மார்ச் 16 தேதி தொடங்க உள்ள நிலையில் சர்கோசி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார். கடந்த மார்ச் 8 தேதி பிரான்சின் ஹவுட்ரின் மாவட்டத்தில் உள்ள மல்ஹவுஸ் நகரில் நடைபெற்ற மகளிர் தின ஆர்ப்பாட்டத்தின் போது தீவிர வலதுசாரி அமைப்பினரால் பெரும் பதற்றமான சூழ்நிலை உருவானது. பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக சுமார் 300 பேர் பங்கேற்ற இந்த அமைதியான ஊர்வலத்தின் பாதையில் தேசியவாத மற்றும் தீவிர வலதுசாரி குழுவான ஆக்ஷன் பை பிரான்சைஸ் அமைப்பைச் சேர்ந்த ஆர்வலர்கள் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க திரண்டதால் இந்த மோதல் வெடித்துள்ளது. பேரணியை பாதுகாக்கவும் வன்முறைகளை தவிர்க்கவும் அங்கு போலீஸ் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்த போதிலும் இரு தரப்பிற்கும் இடையே கடுமையான அவதூறுகளும் ஆத்திரமூட்டும் கோஷங்களும் பரிமாறப்பட்டன. குறிப்பாக தீவிர வலதுசாரிகள் வெளிப்படையாகவே இனவெறி அவமதிப்புகளை கக்கியதாக ஹவுட்ரின் மாணவர் சங்கம் மற்றும் கிழக்கு நாடுகளின் ஒற்றுமை சமூகமான CSTE ஆகிய அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக திங்கள்கிழமை வரை முறைப்படி எந்த புகாரும் பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு முல்ஹவுஸ் நகர அரசு வழக்கறிஞர் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளார். அதன்படி மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை ஆதரித்தமை மற்றும் இன வெறுப்பை தூண்டியமை ஆகிய கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் உடனடியாக முதற்கட்ட விசாரணையை தொடங்குமாறு அவர் காவல் நிலையத்திற்கு அதிகாரப்பூர்வமாக உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஆண்டில் பெருமளவு தாமதங்களை சந்தித்த RER சேவைகளை பயன்படுத்தியவர்களுக்கான இழப்பீடு வழங்கும் திட்டம் நாளை முதல் செயல்பாட்டிற்கு வருகிறது. நவிகோ சந்தா அட்டை வைத்திருக்கும் அன்றாட பயணிகள் இல்-தி-பிரான்ஸ் மொபிலிட்டேஸ் அமைப்பின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஏப்ரல் 7 தேதி வரை இதற்காக விண்ணப்பிக்கலாம். விதிமுறைகளின்படி ஒரு குறிப்பிட்ட ரயில் பாதையில் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு குறித்த நேரத்தில் ரயில்கள் இயக்கப்பட்ட விகிதம் என்பது சதவீதத்திற்கு கீழ் குறைந்திருந்தால் மட்டுமே இந்த இழப்பீடு வழங்கப்படும். இதன்படி திரையில் காட்டப்படும் இந்த ரயில் சேவைகள் மற்றும் D12 சேவையும் தகுதி பெற்றுள்ளன. தகுதியான பயணிகளுக்கு அவர்களின் மாதாந்திர நவிகோ கட்டணத்தில் பாதியான 44.40 யூரோக்கள் வரை திரும்ப வழங்கப்படும். அதே சமயம் இழப்பீடு பெற்றுத் தருவதாக கூறிவரும் போலி மோசடி மின்னஞ்சல்களை நம்ப வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டுமே பாதுகாப்பாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். உலக கச்சா எண்ணெயில் 20% கடந்து செல்லும் மிக முக்கிய வர்த்தக பாதையான ஹார்மஸ் நீரிணையை ஈரான் முடக்கியுள்ளதால் சர்வதேச எரிசக்தி மற்றும் போக்குவரத்து துறைகள் பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ளன. இந்த அதீத விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஐரோப்பிய நுகர்வோர்கள் மற்றும் வணிக நிறுவனங்களை காக்கும் விதமாக எரிசக்தி மீதான வரிகளை உடனடியாக குறைக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியத்தின் எரிசக்தி தலைவர் டான் ஜோர்கென்சன் உறுப்பு நாடுகளுக்கு அவசர அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ட்ராஸ்பேர்க்கில் உள்ள ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எரிசக்தி மீதான வரிகளை, குறிப்பாக மின்சாரத்தின் மீதான வரிகளை தற்காலிகமாக குறைப்பதன் மூலம் மக்களின் மின்கட்டண சுமையை பெருமளவு குறைக்க முடியும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். ஆசிய மற்றும் வட அமெரிக்க நாடுகளுடன் ஒப்பிடுகையில் ஐரோப்பாவில் எரிசக்தி செலவுகள் மிக அதிகமாக இருப்பதால் ஐரோப்பிய நிறுவனங்கள் உலகளாவிய வர்த்தக போட்டியில் பின்தங்கியிருப்பதாக தொடர்ந்து புகார் அளித்து வருகின்றன. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பொறுத்தவரை வீடுகளின் மின்கட்டணத்தில் சராசரியாக 25%, வணிக நிறுவனங்களின் எரிசக்தி செலவில் 15% வரிகளாகவே வசூலிக்கப்படுகின்றன. இந்த வரிகளை தற்காலிகமாக குறைப்பதன் மூலம் ஒரு சராசரி ஐரோப்பிய குடும்பத்திற்கு ஆண்டுக்கு சுமார் 200 யூரோக்கள் வரை சேமிக்க முடியும் என ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் இவை சந்தையின் அடிப்படை விலை நிர்ணயத்தை மாற்றாத குறிப்பிட்ட இலக்கு வைக்கப்பட்ட தற்காலிக நடவடிக்கைகளாக மட்டுமே இருக்க வேண்டும் எனவும் டான் ஜோர்கென்சன் தெளிவுபடுத்தினார். மேலும் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் பயன்பாட்டிற்கு ஏற்ற சிறந்த கட்டண ஆலோசனைகளை எரிசக்தி நிறுவனங்கள் வழங்க வேண்டும் எனவும் மக்கள் தங்கள் விநியோகஸ்தர்களை எளிதாக மாற்றுவதில் உள்ள தேவையற்ற தொழில்நுட்ப தடைகளை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் ஐரோப்பிய ஆணையம் பல முக்கிய பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.